கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து நீங்கள் தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்திகளை கேட்டு பயனடையும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட ஆண்டோடைய பாடு மரணங்களை குறித்து ஆண்டோர் எனக்கு தந்த ஒரு பாடலை நான் பாடுகிறேன். எனக்காக ஜீவனை தந்து சிலுவையில் மரித்த நாதா, எந்த பாவம் போக்கிடவே கூரூதி சிந்தி நீரையா, கெத்சேமனே தோட்டத்திலே இரத்தத்தின் பேர்வையாலே, கெத்சேமனே தோட்டத்திலே இரத்தத்தின் பேர்வையாலே, பிதாவிடம் அங்கலாய் போடு வேண்டுதல் செய்தனரே, பிதாவிடம் அங்கலாய் போடு வேண்டுதல் செய்தனரே, எனக்காக ஜீவனை தந்து சிலுவையில் மரித்த நாதா, எந்த பாவம் போக்கிடவே கூரூதி சிந்தி நீரையா, கள்வர்கள் மத்தியிலே ஒரு கள்ளனை போலவே, கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்ளனை போலவே, மீட்பர் இயேசு தொங்கும் காட்சி உனக்காக எனக்காகவே, மீட்பர் இயேசு தொங்கும் காட்சி உனக்காக எனக்காகவே, சிலுவையில் கூற்றுயிராய் 7 வார்த்தைகள் மொழிந்தனரே, சிலுவையில் கூற்றுயிராய் 7 வார்த்தைகள் மொழிந்தனரே, அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றனரே, அப்பா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றனரே, மகிமையில் சேர்த்திடவே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், மகிமையில் சேர்த்திடவே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார், முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவித்தார், முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவித்தார், எனக்காக ஜீவனை தந்து சிலுவையில் மரித்த நாதா, எந்த பாவம் யாவும் போக்க கூரூதி சிந்தி நீரையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் சற்று நேரம் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20-21 2 வசனங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும்
பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அன்பு வெளிப்படுகிறது. அன்பு வெளிப்படுகிறது. நாம் பாவம் செய்து வழி விலகி போன போது எனக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்தின் பாவத்திற்காக தன்னை ஜீவ பலியாக சிலுவையிலே தன்னை மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் பட்ட பாடுகளை நாம் அதை வர்ணிக்கலாம் முடியாது. அதை நம்ம சிந்திச்சு பார்ப்பதற்கு கூட நம்ம அதற்கு தகுதி இல்லை. அதில் ஒரு சின்ன பகுதி கஷ்டத்தை கூட நம்ம அனுபவிக்கவே இல்லை. ஒரு கஷ்டமும் அனுபவிக்கலை. ஆனாலும் அவரை விட்டு நாம் தூரம் போனோம். ஆண்டுடைய அன்பை விட்டு தூரம் போனோம். பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் என்று கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் தோட்டத்தின் வெளியே துரத்தப்பட்டார்கள். தேவனுக்கும் அவர்களுக்கும் அவருடைய பாவம் பிரிவினையை உண்டாயிற்று. மனுஷனோடுள்ள தொடர்பு, அந்த அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகளை அவர் நேசித்ததுனால அவர்களை மீண்டும் எங்கே கொண்டு வர வேண்டுமாம்? மகிமைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய பரிசுத்த ராஜ்யத்திலே, நித்திய ராஜ்யத்திலே ஒரு ஆத்மா கெட்டுப்போகக்கூடாது, எல்லாரையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவருடைய நித்திய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவை மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஆனாலும் அந்த உலக பாடு மாம்சத்திலே அவர் காணப்பட்டபடினாலே அந்த கெத்செமனே தோட்டத்தில், அந்த கெத்செமனே என்று சொல்லும்போது அது ஆயில் செக், அந்த செக்கு, இந்த தேங்காய் இதெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணி அந்த செக்கில் அரைத்து எண்ணெய் எடுப்பாங்களே, அந்த செக்குன்னு அர்த்தம் கெத்செமனேக்கு. அன்பானவர்களே, அப்போ அவருடைய இரத்தம் வேர்வை, அந்த அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்ததா. அப்போ எவ்வளவு அவர் வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்க. நம்மை ரட்சிப்பதற்காக, அப்பா பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி, அதனால் தேவதூதர்களிலும் உயர்ந்தவராகவும் மேன்மையுள்ளவராகவும் பெரியவராகவும் இருந்த ஒரு தேவாதி தேவன் மனிதர்களுக்காக, பாவம் செய்த மனிதர்களுக்காக தன்னை தேவதூதர்களிலும் சற்று சிறியவராக்கி சகல ஜனங்களையும் தன்னுடைய ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளும்படியாக இந்த மாம்சத்திலே அவர் வேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவம் செய்தில்லை, பரிசுத்தமான ஒரு தேவன் பாவிகளை நேசித்தார், பாவத்தை வெறுத்தார். அன்பானவர்களே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே அவர் உலக ஜனங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். பாவம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் சமாதானம் பெறும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாரும் அவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்பதற்காக தான் தன்னை ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் தன்னையே பூரணமாய் அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. தூரமாய் இருந்தோம், பாவம் செய்து அவரை விட்டு விலகி தூரமாய் போனோம் இல்லையா? தூரமாய் போனோம். ஆகையினால அந்த பாவியாகிய மனுஷன்
மீண்டு ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆனால் அந்த இரத்தம் மிருகங்களுடைய இரத்தமோ இல்லை ஒரு பறவைகளுடைய இரத்தமோ ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்க அது பூரணப்படுத்தாது. அது பல கிடைக்காது. ஆகையினால ஒரு பரிசுத்தமான ஒரு ஆண்டவருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த இரத்தம் சிந்தலினாலே அவர் ஒரு புது உடன்படிக்கையை உண்டு பண்ணி அந்த பூலோகத்திலே பாவம் செய்து வழி விலகி போன எல்லாரையும் தனக்கு சொந்தமாக்கி அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு பாத்திரவான பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பகையை சிலுவையினாலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானுள்ள எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. நாம் பாவத்திலே மரித்து அந்த நித்திய அழிவுக்கு அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு மனுமக்கள் மேலே அவர் அன்புள்ளவராக தன்னை தியாக பலியாக ஒரு கள்ளனை போல அடிக்கப்பட்டார். 2 பகுதியிலும் 2 கள்ளமாறு. பார்க்குறவங்க நினைப்பாங்க நடுவில் இருக்கிற ஒரு பிரதான கள்ளம் போல, அப்படித்தான் நினைக்க முடியும். அந்த மாதிரி அவர் அவமானப்படுத்தப்பட்டார். பாரமான சிலுவையை தூக்கி சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானுள்ளே, ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை நாம் பார்த்தால் பாருங்க. ரோமர் 5:6 அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, ஒருவேளை வியாதியினாலே பலனற்று போகலாம், இல்லாட்டினால் பாவம் செய்து 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 பலனற்று போய் இருக்கலாம். அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. 2வதாக நாம் பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிகளாக இருக்கையில் கொஞ்சம் கூட நம்ம தகுதி இல்லை. அவருடைய சன்னிதானத்தில் வருவதற்கு எந்த விதத்திலும் நாம் பாத்திரவான்கள் அல்ல. பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நாம் பார்த்தால் அந்த ரோமர் 5ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்தில் நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமல்லேவா என்று பார்க்கிறோம். எப்படி இருந்தோம்? சத்துருக்களாக இருந்தோம். முதலாவது பலனற்றவர்களாக இருந்தோம், 2வது பாவிகளாக இருந்தோம், 3வது சத்துருக்களாக இருந்தோம். அவருக்கு விரோதமான பாவத்தை துணிந்து செய்து கொண்டிருந்தோம். எந்த விதத்திலும் நம்மை தூக்கி எடுக்க நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனால் நம்மேல் வைத்த அந்த அன்பு நம்மை கைவிட்டு விடல. அவர் கரம் பிடித்து அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தந்து அந்த நித்திய ஜீவனின் அந்த அவருடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் கஷ்டப்பட்டார், வேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நாளில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. எவ்வளவு அன்புள்ள தேவன். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி பார்க்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை பேர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காகவென்றால் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
ஆகையினால இவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை அவர் இலவசமாக அவர் நமக்கு தந்திருக்கிறாரே. எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்க. இவ்வளோ பெரிதான ஒரு ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருக்கவே கூடாது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கும்போது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களை, விலை மதிக்க முடியாத தன்னுடைய சொந்த இரத்தத்தை இந்த உலகத்திலே ஊற்றி கொடுத்து இந்த ரட்சிப்பின் உடன்படிக்கை, இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நம்ம எல்லாருக்கும் இலவசமாக தந்திருக்கிறார். இதை நம்ம உதாசீனம் பண்ணினால் நமக்கு தண்டனை உண்டு. ஏனென்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க. நீதியான தண்டனை அவருடைய வசனத்துக்கு விரோதமாய் இருக்கிற எந்த செய்கைக்கும், உதாரணமாக பார்த்தால் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே லோத்து குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவர் அந்த சோதோம் குமோராவை விட்டு சீக்கிரமாக கடந்து போகும்படியாக தூண்டப்படுகிறார். தேவதூதன் அவசரப்படுத்துகிறார். சீக்கிரமாக அந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், இவ்வளோ பெரிய மலைக்கு நான் ஏறிட மாட்டேன், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஊருக்கு நான் போகட்டுமான். அதற்கும் அவருக்கு கிருபை கிடைத்தது. அவசரப்படுத்துகிறார். தாமதித்த போது தேவதூதனே கரங்களை பிடித்து லோத்து, மனைவி, அவருடைய 2 பெண் பிள்ளைகள் 4 பேரையும் கடத்தி விடுறாங்க. லோத்து தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்ட அவர்களுடைய கணவன்மாரை போய் அழைக்கிறாங்க. இந்த சோதோம் குமார அழிய போகுது வாங்கன்னு. அது அவங்களுக்கு பரியாசமாக இருந்துதான், அது பரியாசமாக இருந்தது. ஆனால் இந்த 4 பேருக்கும் மீட்பு கிடைத்தது. கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தேவதூதன் அவசரப்படுத்தி இவங்க புறப்படாதனால கரங்களை பிடித்து தூக்கி விடுறாங்க. ஆனாலும் பாருங்கள், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இவ்வளவு பெரிதான கிருபை கிடைத்த பிறகும் அந்த லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு துணாகிறார். அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரலை. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை சொல்லும்போது கர்த்தருடைய இரத்தம் பரிசுத்தமானது, அவருடைய இரத்தம் மீட்புக்குரியது, மன்னிக்கிற இரத்தம், நம்மை ஒன்று சேர்க்கிற இரத்தம், அவரோடு சமீபமாய் வாழக்கூடிய இரத்தம், அவர் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஒரு தயவு பெருத்தவர் என்று சொல்லும்போது அநேகருக்கு பரியாசம். அநேகருக்கு அந்த அந்த லோத்துடைய மருமக்களுக்கு எப்படி பரியாசம் இருந்ததோ அதே பரியாசம் இன்னைக்கு இருக்கு. இன்றைக்கும் பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வேதத்துக்கு விரோதமாய் முயற்சி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படுறவங்க இருக்கிறாங்க. அதே நேரம் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தும் கூட அதை உதாசீனம் பண்ணுறவங்க. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, 2000 ஆண்டுக்கு முன்பு அவர் இறந்தார். தேவன் மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். மரித்து மண்ணோடாய் போன தெய்வம் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார், இன்னும் வரப்போகிறார். 2வது வருகை அவர் மூலமாக இருக்கிறது, அவர் வரப்போகிறார். அதற்குள்ளாக அவருடைய ரட்சிப்பை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நாம் அனுபவித்து கொள்ள வேண்டும். யாரும் அந்த நரகாக்கினைக்கு போகக்கூடாது. அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசித்து சதா சதா நித்தியமாய் சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த பிரயாசப்படுகிறோம். ஆகினால அன்பானவர்களே, இந்த கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி கள்ள உபதேசங்கள் நல்லா போதிப்பாங்க. நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசித்து தியானித்து
கர்த்தர் வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது, அதை நீங்கள் நல்ல ஆழமாக அதை தியானித்து படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். உமக்கு கடைசி காலத்திலே ஆலோசகராய் இருப்பார். அவருக்கு நீங்கள் சமீபமாக இருந்து அவருக்கு பிரியமானதை நாமும் செய்ய வேண்டும். நாசியில சுவாசமுள்ள மனுஷனை நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகையினால அவர் மரித்த தேவன்ட்டு அழுது புலம்பிட்டு இருக்க வேண்டாம். அவருடைய சிலுவையின் மரணத்தினாலே, சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தினாலே அவர் சமாதானத்தை தந்திருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவரோடு ஒப்புரவாகத்தக்கதான ஒரு பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சிலுவையிலே தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கி இருக்கிறார். இவ்வளோ பெரிய விலையேறப்பெற்ற ஒரு பாக்கியத்தை அந்த சிலுவை மூலமாக அவர் நமக்கு பெற்று தந்திருக்கிறார். ஆகையினால இதை ஜாக்கிரதையாக காத்து கொள்ள வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார், அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டுமானால், முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்த நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தினந்தோறும் வேதத்தை வாசனித்து ஜெபித்து முன்னேறி செல்ல வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகம் இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகிமையில் சேர்த்திடவே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். மகிமையில் சேர்த்திடவே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவித்தார். முடிந்தது என்று சொல்லி ஆவியை ஒப்புவித்தார். ஆமன்பானுள்ளே, எல்லாம் அந்த சிலுவையில் முடிந்தது. ரட்சிப்பின் திட்டம் முடிந்தது. நித்திய ஜீவனுக்கேற்ற அந்த பாதை காண்பித்து முடிந்தது. எல்லாம் சிலுவையின் அந்த இரத்தத்தினாலே, சிலுவையில் அவர் வடித்த இரத்தத்தினாலே அவரோடு சமீபமாக அவருடைய பிள்ளையாக மாற்ற, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர சுவீகாரத்தையும் அவர் தந்து நம்மை வழி நடத்துகிற தேவனுக்கு நம்ம கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து முடிவு பரியந்த நிலைத்து நிற்க எனக்கு பலம் தாருங்கப்பா, உம்முடைய அன்புக்கரை என்னை வழி நடத்தட்டும் என்று சொல்லி நாம் கேட்டு அவருடைய பிள்ளையாக நாம் வாழ கர்த்தர் நம் ஒவ்வொரு பேருக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த செய்திகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒரு விசை கூட யாராவது குறை குற்றத்தோடு இருப்பார்களானால், என் பாவம் மன்னிக்கப்படவில்லையே என்ற ஒரு சந்தேகத்தோடு இருந்தாலும் அவளை இந்த நாளிலே நம்பிக்கைக்குரிய பாத்திரங்களாக அவளை திருப்பி வனைந்து ஆண்டவரே உமக்கு சொந்தமாக்கி ஆண்டவரே நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.